தங்கவரதராஜன், மாநில சுயாட்சிக்கு ஒரு தீர்மானம், அந்த சுயாட்சியுடைய அதிகாரங்களை, மாநில மத்திய அதிகாரங்களை வரையறுக்க ஒரு உயர்நிலை குழு, இன்றைய சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய உரை, இதை எப்படி பார்க்கிறீங்க? மக்களுடைய பார்வை பாஜக எப்படி சொல்லுதுன்னா, எக்கோ அடிக்குது மேடம். நான் இன்ஜினியரை சரி பண்ண சொல்றேன், சவுண்ட் இன்ஜினியர் சரி பண்ணுவாங்க, நீங்க பாருங்க. ஒரு முதல்வர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார். அதுல இது ஒரு நாடகம். நாள்தோறும் சட்டை எழுதுகின்றார். நீ கேட்கலாம் சகோதரி, ஒரு உரிமை என்று சொன்னால் உரிமைதான் அந்த சட்டையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் சுருக்கமா சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேங்க, 54 ஆண்டுகளாக நீங்க நீங்க ராஜ்மர் கமிட்டியா இருக்கலாம், அது போல போஸ்ட் கமிட்டியா இருக்கலாம், இப்ப நீங்க கொரியன் ஜோசப் தலைமையில சொல்றீங்க. 54 ஆண்டுகளாக உங்களுக்கு இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சிந்தனையே கிடையாது. 15 ஆண்டுகளாக மத்திய அமைச்சர்களை நீங்க சுகமான நல்ல அமோகமான பொறுப்பு அமைச்சரை வாங்கினீங்க. அப்ப தமிழகத்தை மாநில சுயாட்சி வராத பிரச்சனை அதல்ல. கான்ஸ்டிடியூஷன் தெளிவா வரையறுக்கப்படுது. மாநிலத்துக்கு என்ன உரிமை, மத்திய அரசுக்கு என்ன உரிமை, இல்ல பொதுப்பட்டியல எது உரிமை அப்படின்னா அம்பேத்கர் சட்டப்படிதான் அரசாங்கம் செல்கொண்டு இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன இருக்கு பாருங்க, பெண்களை மிகவும் அவமானப்படுத்திருக்கிறார் பெண்மொழி. 4 கோடி தமிழக பெண்மொழி மாநில அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும். சாதாரண விஷயம் அந்த பேச்சது. அவர் அமைச்சர் தூக்க வேண்டுமா இல்லையா? மாநில அதிகாரத்திற்கும் பொன்முடி தனி நபர் பேசுவதற்குமான இரண்டுக்கும் வெவ்வேறு. அவர் அமைச்சர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது கணக்கில் கொள்ள வேண்டியது, அதற்கு மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. கட்சி ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாநில அதிகாரத்திலேயே நம்ம பேசுவோம். நீங்க வைக்கிற உங்க கோரிக்கையானது திமுக தரப்புல இருந்து பதில் சொல்லணும், அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமாங்கிறத. என்னுடைய கேள்வியானது, நீங்க சொல்றீங்க இல்லையா, தினமும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். இந்த நாடகத்தை இன்னைக்கு அரங்கேற்றலாம், ஏன்னா இப்ப உங்களுக்காக அரங்கேற்றாங்கன்னு சொன்னாங்க. 50 வருஷமா இந்த நாடகத்துக்கான தேவை இங்க இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அண்ணா காலத்துல இருந்து இதற்கு முன்பு இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள், அது கருணாநிதியா இருக்கலாம், எம்ஜிஆராக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், அவர்கள் எல்லாருக்குமே இந்த நாடகத்து மேல ஒரு விருப்பமும் ஒத்த கருத்தும் ஒரே கொள்கையுமா இருந்திருக்காங்களே. அப்ப அந்த நாடகம் இன்னைக்கு தேவைப்படுதுன்னு தானே அர்த்தம். திசை மாற்றுவதற்காக இந்த நாடகம் இருக்கு தேவை. மாநில அதான் சொல்றேன், திமுக ஊழல் தப்பிப்பதற்காக, இது போன்ற மக்களுடைய, அதாவது பெண்களுக்கு எதிரான விஷயத்துல மறைக்கிறதுக்காக இனிமே பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி மறைஞ்சுக்கும், இது போன்ற மாநில உரிமை பறிச்சுக்கோ, அப்ப மொழி விஷயத்திலையும் மறைஞ்சுக்கோ. இதான் பாஜக சொல்லுது. இதை பாருங்க, 2 விஷயத்தை இப்ப சொல்றேன். இப்ப நீங்க ராஜ்பனார் கமிட்டி பரிந்துரையை வச்சீங்களா, நீங்க 1974 ராஜ்பனார் கமிட்டி நீ பண்ண வச்சீங்க உதாரணத்துக்கு. அதனுடைய சாராம்சம் என்ன, அது பிரதானம் என்ன? IPS IAS பணியெல்லாம் நீக்கணும்னு சொன்னாங்க. அது ஏற்புடையதான் நீங்க பார்க்கலாம். ஒண்ணு விஷயமா அது ஏற்புடையதான் நீங்க பாருங்க. டாக்டர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்துல IAS IPS பணியை நீக்கணும்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் சொல்லலையே அதுல. இல்ல அந்த சாராம்சத்துல இருக்குது. அதுல அவங்களுடைய அந்த பரிந்துரையில அதனுடைய இது வேற ஒண்ணு கிடையாது. அது கூட பல்வேறு விஷயங்கள் அதுல அடங்கின விஷயங்கள்லாம் இருக்குது. 356 357 நீக்கணும், 365 நீக்கணும் சொன்னது. இதெல்லாம் காங்கிரஸ் செய்த விஷயங்கள். துஷ்பிரயோகம் சட்டம் இருக்கும், துஷ்பிரயோகம் அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது போல அண்ணன் சொல்றாரு, கேபினட் கமிட்டில எங்க கூடுதுன்னு கேட்கிறாரு. கேபினட் கமிட்டில கூப்பிடுச்சா இந்த அரசாங்கம் அரசியல் அம்பேத்கர் சட்டத்தின்படி இந்த ஆட்சி நாங்க செய்துட்டு இருக்கிறோம். அதனால எந்த வித இடத்துலயுமே இங்க மாநிலத்தினுடைய சுயாட்சி பறிபோகல. மாநிலத்தினுடைய என்ன சிஸ்டமோ கோஆபரேட்டிவ் பெடரலிசத்தை இந்த கடைபிடிக்கிற ஒரே அரசாங்கம் பாஜக அரசாங்கம். அது வாஜ்பாய் 6 ஆண்டுகள் ஆட்சியாக இருந்திருக்கலாம். அது போல நரேந்திர மோடி அரசாங்கம் சரி, மத்திய மாநில அரசுகள் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், மாநிலத்துக்கு என்ன அதிகாரம், மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம், பொதுப்பட்டியலுக்கு என்ன அதிகாரம், எல்லாத்தையும் அளந்து கொண்டுதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இதோட மாற்று கருத்துல ஒண்ணு கிடையாது. அதனால அவதூறு பரப்புவது, அதாவது இப்ப தேர்தல் சந்திக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசிற்கு, அதாவது இப்ப விஜயசங்கர் சார் கூட சுட்டி காண்பித்தார், அம்பேத்கருடைய இதுல இருந்தும் ராஜ்மன்னார் கமிட்டி சொல்லி இருக்கிறது அடிப்படையிலையுமே அவர் குறிப்பிட்டார், மத்திய அரசிற்கு எப்படி சட்டம் இயற்றுவதற்கான இறையாண்மையும் அதிகாரமும் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கமிட்டிகளுடைய பரிந்துரைகள் மாநில அரசிற்கும் அதே இறையாண்மையும் அதிகாரமும் இருக்கிறது, அவர்கள் சட்டம் இயற்றலாம். அப்ப ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கிறதுல இருவரும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய இடத்தில்தான் மத்தியில் கூட்டாட்சி
அப்படிங்கிற இடத்திற்கு நகர வேண்டியதா இருக்கு. மாநிலத்துல அதிகாரங்களும் பறிக்கப்படும் போதுதான் சுயாட்சி குறித்து பேச வேண்டியதா இருக்கு. அப்பதான் அவர் அண்ணாவை குறிப்பிடுறார். அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் 51 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கு அப்படின்றாங்க அவங்க. ஆமா, உங்களுக்கு அப்படியே மாநில நலன் அக்கறையானதான் கட்சி ஓடி தாராஜி கொடுத்தீங்க. மாநில நலனை பத்தி விவசாயிகள் தெரியாது, நாட்டு மக்கள் திசை திருப்ப முடியுமா? காவிரி விவகாரத்தில் நீங்க பண்ண துரோகம் தெரியாது. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக எதெல்லாம் துரோகம் பண்ணுறது மாநில நலனை பேச அருகதை இல்லாத ஒரு கட்சி என்று சொன்னால் இங்க திமுக கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்தது, திமுக தேசிய அளவில் காங்கிரஸ் அதே போல காவிரி விவகாரத்தை துரோகம் பண்ணது. அவங்க செஞ்ச தவிர நீங்க திருத்தி இருக்கலாம்ல சார். திருத்தி நீங்க அந்த கச்சத்தீவை திரும்ப மீட்டு கொடுத்துட்டு அருகதையே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது பொது விவாதங்களுக்கு சரியான வார்த்தையாங்கிறதெல்லாம் நான் மக்கள் பார்வைக்கு விட்டுறேன். நீங்க சொன்னது அடிப்படையில அதை சரியான விஷயமா பண்றதுக்கு உங்க கையில தானே சார் இப்ப பந்த கொடுத்துருக்காங்க. நீங்க பண்ணலாமே அதை. சகோதரி நான் கேக்குறேன், இது தொட்டி கடலை போய் கடலை மிட்டாய் வாங்குற சகோதரி நான் கேக்குறேன். நான் ஒரு நாட்டுகிட்ட கொண்டு கொடுத்துட்டு நீங்க போய் வாங்கி கொடுங்க சார் சொன்னா எப்படி சகோதரி நான் கேக்குறேன். இந்த மீனவர்களுக்காக இவர்கள் சென்ற அநீதிக்கு மாற்றாக என்ன முயற்சி மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த பொட்டி கடைகளை போய் பொறி கொண்டு வர மாதிரி வாங்க முடியாது. அதனால இவர்கள் ஊழல் செய்து தமிழக மக்களுடைய பணத்தை சுரண்டி தன்னுடைய ஊழல் வழக்கில் தப்பிப்பதற்காக கச்சத்தீவு தாராளப்பட்ட கட்சி பேசலாமா? அயலுறவு கொள்கையால இந்தியாவுடைய பிரதமருடைய வலிமையானது உக்ரைன் போரை நிறுத்த முடியும். மற்ற நாடுகளிடையே நம்மளுடைய கொள்கைகள் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் நம்ம வலிமையான ஒரு நாடாக இருக்கும் பொழுது நம்மளை நம்பி இருக்கக்கூடிய இன்றைய பொருளாதார சூழலையும் அரசியல் நகர்வு சூழலையும் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய இலங்கையிடமிருந்து ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச தப்பு, அவங்க தப்பா கொடுத்த அந்த இடத்த மீட்டு எடுத்துட்டு வர்றது நமக்கு அவ்வளவு பெரிய சவாலான காரியமா? அது பொறி உருண்டை வாங்குற விஷயமோ கடலை மிட்டாய் வாங்குற விஷயமோ அல்ல. அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது தாங்களுக்கு சவாலான காரியமாங்கிறத சொல்லுங்க. நிச்சயமாக சவாலான காரியம். நீங்க எந்த நாடு தன்னுடைய இறையாண்மை விட்டு கொடுத்துக்க. இன்னைக்கு பாருங்க, இலங்கையில 2 புதுமையான சட்டங்கள் வந்திருக்குது. நீ படகை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பறிமுதல் பண்ணி ஏல விடலாம்னு சட்டம் இந்த அதிபர் பிறகு செஞ்சிருக்காரு. அதே போல அதே போல மீனவர்களை கைது பண்ண சொன்னா இவங்களை ஃபைன் சொல்லுங்க. அந்த சட்டம் மீட்டப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த அரசாங்கம் சீரியஸா எடுக்குது எந்த விஷயமா இருந்தாலும் கூட. ஆனா சவால் என்று சொன்னா நிச்சயமாக ஒவ்வொரு நாடும் தன்னுடைய இறையாண்மையை விட்டு கொடுக்க கூட நினைக்கிறப்ப அதுல சட்ட சவால் மறக்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய ஒரு நட்பு நாடுகள் கொண்டு வருவது ராஜதந்திர விஷயம் தான் செய்ய முடியுமே தவிர உடனடியா போர் தொடுத்து எதுவும் செய்ய முடியாது. நம்ம அமெரிக்கா அல்ல. நாம உலக நாடுகள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெற்று சொன்னா நம்முடைய ராஜதந்திர உறவுகள் யாரும் ஒரு பக்கம் எப்படி ஒரு பக்கம் எந்த சைடு எப்படி பண்ணணும், ஒரு பக்கம் எப்படி பண்ணுவோம் அந்த நிலை நோக்கி போயிருக்கோம். அந்த ராஜதந்திர உறவில் நம்மளால் இதை பெற முடியாதா அப்படிங்கிற கேள்வி. சரி, நம்ம அது அயலுறவு கொள்கையில இருக்கிற சவாலை நீங்களே வெளிப்படையா சொல்றீங்க. மத்திய மாநில அரசுக்கான உறவே இங்க சரியா இல்லைங்கிறதுனால தானே இப்ப மாநிலத்துல சுயாட்சி கேட்க வேண்டிய ஒரு இடத்திற்கு மாநிலங்கள் தள்ளப்படுகின்றன. அதை தானே இன்னைக்கு முதலமைச்சர் பேசுகிறார் சட்டமன்றத்துல. அதாவது இவருக்கு மக்கள் நலன் மீது அக்கறை உண்டா? நான் கேட்கிறேன், எந்த வகையில மாநில நலன் தமிழகம் பாத்தீங்கன்னு சொன்னா பாஜக மிகப்பெரிய ஒரு அதிக நிதி கொடுத்துட்டு அதிக மேம்பாடு கொடுத்திருக்கிறோம். இவர்கள் ஒரு அரசியல் காரணங்களுக்காக எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நெரேட்டிவ் மத்திய அரசாங்கம் மாநிலத்துக்கு ஒரு மக்கள்கிட்ட தவறா நினைக்கிறது. இது எடுபடா, நிச்சயமா எடுபடா. அண்ணா குறிப்பிடுறார் டெல்லியில எல்லா அதிகாரமும் குவிஞ்சிருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அதுல பல காரணங்கள் அதுக்கு உதாரணங்களை முன்வைக்கிறார். அவர் சொன்ன ஒரு உதாரணத்தை கேட்கிறேன், அது இன்றைக்கு தேவை இருக்கான்னு சொல்லுங்க. அதாவது ஒரு வீட்டுல தீ எரியும் போது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தான் பதட்டம் இருக்கும், அதை அணைக்கணுங்கிற முதல் பதட்டம் அங்க இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலையிலிருந்து சர்க்கரையை வெளியேற்றுறது நஷ்டமாகுது, அதை வெளியேற்றணுங்கிற ஒரு கோரிக்கைக்காக நான் அன்றைய உணவுத்துறை அமைச்சர் ஜெகன்ஜீவன் ராமை தொடர்பு கொண்டேன். அவரை தொடர்பு கொள்ள முடியல. துணை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைய ஷிண்டேயை தொடர்பு கொண்டேன். அவருக்கு கள்ளக்குறிச்சினா என்னன்னு புரிய வைக்கவே எனக்கு பல மணி நேரம் ஆச்சு அப்படின்னு அவர் அண்ணா குறிப்பிட்டு, ஏன் மாநில அதிகாரங்கள் எப்படி தேவைப்படுகிறது, எல்லா விஷயத்துக்கும் டெல்லியை நாடு இருக்க தேவையில்லை, மாநில அரசே சில முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இது சட்டமன்றத்தில் அவர் பதிவு பண்ணதுல இருக்கக்கூடிய உரை 67ல. அப்படி இருக்கும் பொழுது அது இன்னைக்கு தேவை இருக்குதானே செய்யுது. சகோதரி இங்க பாருங்க,
அதாவது அன்னைக்குள்ள அவர்கள் பொறுப்பா இருந்தாருங்கலாம் தெரியாது. அன்னைக்குள்ள டெக்னாலஜி கம்யூனிகேஷன்லாம் வேற, இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அடுத்த நிமிஷம் யாரும் எதிராக தொடர்பு கொள்ளப்படி யாரும் கம்யூனிகேட் முடியும். ஒரு இந்த நாட்டுல வந்து 140 கோடி மக்களுக்கு என்று சொன்னால் அது மத்திய அரசாங்கம் துணை நிற்கிறது மாற்று கருத்தே கிடையாது. நீங்க இன்னைக்கு இதை பாருங்க, நீ மொழிவாளர்கள் ஆபத்தால பிரிக்கப்பட்டிருக்கலாம். உதாரணம் சென்னை மாகாணங்கள் இதெல்லாம் பிரிக்கப்பட்டு பாருங்க. நான் என்ன மொழிவாளம் பிரிக்கப்பட்டது நோக்கம் என்ன? இந்த பாரத் அதாவது இந்த தேச நலனுக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப ஒரு 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 மாநிலம் பாதிக்கப்படுறப்ப வேடிக்கை பார்த்திருக்கு மத்திய அரசாங்கம் அல்ல. இந்த பாரதிய ஜனதா நோக்கோ மத்திய அரசாங்கம் நோக்கோ ஒரு மாநிலங்கள் பின்தங்கினால் கூட பாதிக்கப்பட்டால் கூட இந்த தேசம் பின்தங்கும் எங்க சிந்தனை கூடியது. இப்ப நான் கேட்கிறேன் 74 பண்ணா கூட இன்னும் சில பரிந்துரைகள் இல்லைங்கிறீங்க. நான் கேட்கிறேன், இவர் திட்டக்குழுக்கு பழுது வந்து மாட்டு ஒரு சட்டபூர்வமான குழு அமைக்க வேண்டும் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நிதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து இது நிதிக்குழு நிரந்தரமாக்க சொல்லியிருக்காங்க. பினான்சியல் கமிஷன் நிரந்தரமாக இருக்கின்றது. இப்படி அதில் உள்ள சாராம்சங்கள் பல்வேறு வகையில வந்து இன்னைக்கு இடமா பெற்றிருக்கிறது. அது மாற்று கருத்து கிடையாது. அதனால இவர்கள் வைக்கக்கூடியது தன்னுடைய நிர்வாகத்தை மறைப்பதற்காக, நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக இன்னைக்கு கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. நீ மக்களுக்கு சொல்ற உத்தரவாதத்தை நிறைவேற்றம் இல்ல. அதனால இழிச்ச ஊருக்கு அவங்க 5 இலக்கு தான் அந்த உயர்நிலை குழுவுக்கு வந்து கொடுத்திருக்கிற 5 இலக்கு என்னன்னா, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளில் தாக்கம் ஏற்படுத்தும் சட்டங்கள் கொள்கைகளை ஆராய்ந்து மறுமதிப்பீடு செய்தல், மாநில பட்டியலிலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்டவைகளை மீட்டெடுக்கும் வழிமுறைகள், நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் ஏற்படாத வகையில் மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெறுவதன் நடவடிக்கைகள், மாநிலங்கள் நல்லாட்சி வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள், 1971 அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள் நாட்டின் சமூக அரசியல் பொருளாதார சட்டம் சார்ந்தவற்றில் இருக்கும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் இந்த குழு வந்து ஆராய போறாங்க. அப்படிதான் இந்த அறிக்கையவே தயாரிக்க போறாங்க. ஜோசப் தலைமையில இவர் இது பண்ணிருக்கலாம். நான் சொன்னது பெரிவாரியானது. நாங்கள் அதே ராஜ்மன்னார் கமிட்டியில் உள்ள சில சாராம்சமான விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். வேணா நீங்க வந்து தெளிவாக நீ விளக்க அவங்ககிட்ட கேட்டுங்க, தெரிஞ்சுக்கிட்டு நான் தவறான வாதத்தை இங்க வைக்கல. இதுல ராஜமன்னார் குழு பரிந்துரைதான் பெரும்பாலான விஷயத்தை இன்னும் சொல்லி. ராஜமன்னார் குழு பரிந்துரையை எதை சார் நீங்க குறிப்பிடுறீங்க? நீங்க குறிப்பிட்டது வந்து ராஜமன்னார் குழு பரிந்துரையில கச்சத்தீவு இல்ல, பொன்முடி பேச்செல்லாம் இல்லையே. இல்ல அதெல்லாம் சொல்லல. நான் சொல்றது இந்த இந்திய ஆட்சி பண்ணி இந்திய காவல்துறை பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அதுல வந்து அதை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருக்குதான் செக் பண்ணுங்க. அதே போல வந்து குடியரசு ஆட்சி கொண்டு வர பயன்படும் சட்டப்பிரிவு 356, 357, 365 நீக்கணும்னு ராஜகுமார் பரிந்துரை பண்ணிருக்காங்க. அது இருக்குது. திட்டங்களுக்கு பதிலாக சட்டப்பூர்வமாக அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. அது போல இது போல விசேஷத்துல சொல்றேன். அந்த பரிந்துரைகள் இருக்குது. பேசும் குறிப்பிட்டு ராஜமன்னாருக்கு வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 1971 ஜூலை 1971 உதய்பூரில் வாஜ்பாய் பேசுகிறாரு. ராஜமன்னார் குழு என்பது வாண்ட் தட் ரீஜனலிசம் டு த டேஞ்சரஸ் எக்ஸ்டென்ட், அதாவது பிராந்தியவாதத்தை மிகவும் ஒரு அபாயகரமான கட்டத்தில் கொண்டு போகிறான்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், ராஜமன்னார் என்பவரை வந்து இந்த பிரிவினைவாத அரசியலுக்கு ஒரு சிம்பிளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு வான் பண்ணவர் வந்து வாஜ்பாய். அதனால் வந்து ராஜமன்னார் குழு என்பதை பற்றி இன்றைக்கி வந்து இவங்க வரவேற்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது அன்றைக்கி வந்தது பெரிய இன்றைக்கும் நரேட்டிவ் என்னென்னா, கலைஞருடைய தீர்மானத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தீர்மானம் நிறைவேற்ற பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் தான் கேட்கிறேங்கிறது. மொழிக் கொள்கை வரும்போது எல்லா மொழிகளையும் 14 மொழிகளையும் நீங்கள் வந்து அண்ணா சொல்கிறார், 8வது அட்டவணையில் இருக்கும் மொழிகளை எல்லாமே தேசிய மொழிகள். அதனால் இவர்கள் பிரிவினைவாதிகள், மொழி வெறியர்கள் என்று ஒரு நரேட்டிவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தவிர இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து இது வரைக்கும் அதை பற்றி ஒரு தீர்வே கிடைக்கல. அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு பதிலே கிடைக்கல. இன்னொன்று, இந்த இறையாண்மை வெளியுறவுத்துறையில் வந்து பெரிய சாதிச்சிட்டு ட்ரம்ப் முன்னாடி வந்து கை கட்டி உட்காந்து நம்ம பார்த்தோம். ஜெலன்ஸ்கி கூட சண்டை போட்டார். ட்ரம்ப் முன்னாடி போய் இவர் வந்து அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வச்சு பேசும்போதும் டேரிஃப் நான் போடுவேன்னு சொல்லும்போது இவர் பேசாமல் தான் இருக்கார். அதே மாதிரி ட்ரம்ப்கிட்ட பேச முடியல, இப்போ ஜி ஜின்பிங்டையும் பேச முடியல. ரெண்டு பக்கம் யார்ட்டையும் பேச முடியாமல் இருப்பவர் வந்து பெரிய உலக விஸ்வகுருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வேடிக்கைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லாவே தெரியுது. 2 பேர்த்துலையும் இவங்க நெகோஷியேட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா சைனாவோட இவங்களுக்கு ஒரு ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ தெரியுமா? $101 பில்லியன் அவங்க வந்து இம்போர்ட் ஆகுது. இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆகுது 15. $86 பில்லியன் நீங்கள் ட்ரேட் டெபிசிட்டை வச்சுட்டு நீ சைனாட்டையும் பேச முடியாது, அமெரிக்காட்டையும் பேச முடியாது. அந்தளவுக்கு தான் விஸ்வகுரு இன்னைக்கு இருக்காரு. அதுதான் உண்மை. பரிந்துரைகள், அதாவது ராஜமன்னார் குழுவை அன்றைய வாஜ்பாயே கடுமையாக விமர்சித்தார் அப்படிங்கிறதா விஜயசங்கர் சார் இதுல சொன்ன முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தான் சார் இந்த கேள்வி.
ஒரு விஷயம் இதான் பாருங்க, இவர் என்ன சொன்னாரு சார், இங்க பாருங்க, 5 மீனவர்கள் இலங்கையில வந்து தூக்கிலிடப்பட்டு தூக்கு மேடைக்கு போனப்ப அது நரேந்திர மோடி தலையிட்டு 5 மீனவர்களை வந்து கொண்டு வந்தார் பாத்தீங்களா? அது வந்து யாருடைய சாதனை? ஒண்ணு, சவுதி அரேபியால போய் இங்க பாருங்க, சவுதி அரேபியால நம்முடைய உளவு அதிகாரி எல்லாம் புடிச்சு தூக்கிட்டு போட்டா பாத்தீங்களா? அவரை கொண்டு வந்து யாரு? இந்த கட்சி கொண்ட நரேந்திர மோடி. அதனால இங்க ஆளுகின்றது மன்மோகன் சிங் இல்ல, இங்க ஆளுகின்றது ராஜீவ்காந்தி இல்ல, இங்க ஆளுகின்றது நரேந்திர மோடி. நீங்க அதனால எந்த நாடு இன்னைக்கு வாழாட்ட முடியுமோ சொல்லுங்க. சீனாவா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ட்ரம்ப் இல்ல சார், நான் இந்த ட்ரம்ப் சொல்றேன் சார், மிகப்பெரிய திறமையான வந்து ட்ரேட் நெகோசியேட்டர் நரேந்திர மோடி அவர் சொல்றாரு. அதே போல உலக நாட்டுல நீங்க அதிக விருது வாங்க நரேந்திர மோடி. பேசுவோம் சார், பேசுவோம்.